திருச்சி அப்படின்ற ஊருக்கு ஐ திங்க் யூ ஹேவ் அ ஸ்பெஷல் கனெக்ட். நீங்க வந்து வளர்ந்த இடம், பிளஸ் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆன இடம் அப்படின்றப்போ, இன்னைக்கு கூட அந்த ஊருக்கு போனா உங்களால மறக்க முடியாத நினைவுகள்லாம் என்னைக்குமே உலாவிட்டு இருக்கிறது என்னது சார்? திருச்சி எல்லாத்துக்குமே அவங்க சொந்த ஊர்னா ரொம்ப பிடிக்கும் தான். என்னதான் நம்ம வந்து அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் நம்ம போனாலும், நம்மளுடைய ஊரை என்றைக்குமே நம்மளால மறக்க முடியாது. திருச்சியில ஒவ்வொரு சாலைகளும் ஏன்னா திருச்சிய பொறுத்தவரைக்கும் அப்பா இருந்தபோதும் சரி, தாத்தா இருந்தபோதும் சரி, அங்க இருக்கின்ற பர்மா பஜார்ல போய் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறது, டாய்ஸ் வாங்குறதுலேருந்து சரி, மலைக்கோட்டைக்கு ஏறுனதும் சரி, அங்க அங்க ஃபேமஸ் ஃபுட் என்ன சார் திருச்சியில? ஃபுட்டு நெறையா இருக்கும்மா அதில. இப்ப ஸ்ரீரங்கம் பக்கத்தில ஒண்ணும் இல்ல, முரளி காஃபின்னு ஒண்ணு இருக்கு. அந்த காஃபியே பார்த்தீங்கன்னா, அங்க அவ்வளோ ஃபேமஸா இருக்காங்க. நாங்க இருந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, பனானா லீஃப் வந்து ரொம்ப ஃபேமஸானது ஹோட்டலாக இருந்துச்சு. அ ரொம்ப பெரிய ஒரு ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் ஹோட்டல். இன்னைக்கு அது அடுத்த லெவலுக்கு அது போயிடுச்சு அது. அன்னைக்கு அதான் பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதா இருந்தா, சங்கம் ஹோட்டல்ல சொல்லுவாங்க அதில.